மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு உச்சகட்டமான பதற்றமான சூழல் இப்போ நிலவி வாரதை பார்க்க முடியுது. குறிப்பாக 12 நாடுகள், அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் உட்பட 12 நாடுகள் கூட்டா சேர்ந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹூத்தி இயக்கத்துக்கு எதிரான ஒரு அறிவிப்பாக இது பார்க்கப்படுது. கடைசி எச்சரிக்கைன்னு சொல்லியும் சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், செங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றமான சூழலை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்காவால் முடியாமல் இருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். இதனால் மற்ற நாடுகளையும் சேர்த்து கொண்டு அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அது மாதிரி ஈரானில் நடந்திருக்கிற தொடர்ச்சியான 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள், அதுக்கு பிறகு ஹமாஸ்ட பிரதி தலைவர் கொலை செய்யப்பட்டது இப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு பதட்டம் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கு. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருந்ததோ அந்த எல்லா விஷயங்களும் இப்ப நடந்து வருதுன்னு சொல்லலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் இப்ப என்னதான் நடக்குது, அடுத்தது என்ன நடக்கும், இதை பற்றின பல விஷயங்களையும் இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷான் ராஜ். செங்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெட் சீன்றது இப்ப முற்றுமுழுதா ஹூத்தி இயக்கத்திட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். இது அமெரிக்காவால இப்ப எதிர்கொள்ளவே முடியாம இருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல ஹூத்தி இயக்கத்திட்ட சில அதிவேகமான படகுகள் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வழி மூலமா போக்குவரத்தில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் எல்லாமே இப்ப பின்வாங்கி வாரதையும் பார்க்க முடியுது. இது தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதை சமாளிக்கிறதுக்காக தன்னால தனியாக நின்று இதை சமாளிக்க முடியாதுன்றதுக்காக அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னா, இன்னும் 11 நாடுகளையும் சேர்த்து கொண்டு ஒரு கடைசி எச்சரிக்கை என்ற மாதிரியான எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இதுல ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, நியூசிலாந்து, யூகே, யுஎஸ் இந்த 12 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த கூட்டறிக்கையை ஏமண்ட ஹூத்தி இயக்கத்துக்கு எதிராக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி செங்கடல் பகுதியில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறத இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம இது சட்டவிரோதமான ஒரு தாக்குதல் என்று சொல்லி இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க ஒரு கடுமையான அறிக்கையா இது பார்க்கப்படுது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு தாக்குதலை ஹூத்தி இயக்கம் எதிர்வரும் நாட்கள்ல திரும்பவும் நடத்தலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னா, இந்த ரெட் சீ இல்லாம உலக நாடுகளால செயற்படவே முடியாது. கப்பல் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 12 விதமான உலகத்திட வணிகம்ன்றது இந்த செங்கடல் பகுதியில தான் தங்கி இருக்கு. இந்த கொள்கலன் போக்குவரத்தை பார்க்குற நேரத்திலையும் கண்டெய்னர் கொண்டு செல்லப்படுற முறையில் பார்க்குற நேரத்திலையும் 20 வீதத்துக்கும் அதிகமான கண்டெய்னர் இந்த செங்கடல் மூலமாக தான் கொண்டு செல்லப்படுது. இதனால எரிபொருள் விலையேற்றம், பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுறது என்று சொல்லி இந்த போரோட சம்பந்தப்படாத நாடுகள் கூட இதனால பாதிக்கப்படுறதுக்கான சூழல் உருவாகும். அதுலேயும் குறிப்பா மேற்குலக நாடுகள். இதனால தான் இந்த 12 நாடுகளும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹூத்தி இயக்கத்தால இதுவரைக்கும் 23 சந்தர்ப்பங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட கப்பல்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் வேற கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு கூட தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வருது. ஆனா இந்த அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளால ஹூத்தி இயக்கம் நடத்துகிற தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம இருக்குன்றது இப்ப நிரூபணமாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒட்டுமொத்தமா அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்வோம் அட்டாக் என்று சொல்லப்படுற ஒரு தாக்குதல் முறை இருக்கு. இந்த தாக்குதலை ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்தலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா இதை இந்த நாடுகளால கட்டாயம் எதிர்கொள்ள முடியாது. இப்ப யுக்ரைன்ல ரஷ்யா இதே மாதிரியான ஸ்வோம் அட்டாக் என்று சொல்லப்படுற தாக்குதலை தான் தொடர்ச்சியா நடத்தி வருது. அதாவது ஒரே சந்தர்ப்பத்தில் அதிகமான ட்ரோன்களையும் மிசைல் தாக்குதல்களையும் நடத்துறது. இதை தனித்தனியே இந்த அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளால அழிக்க முடியாது. இதனால எப்படியுமே இதை நேரடியான ஒரு போருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இப்ப அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா ஏமன்ல இருக்கிற இந்த ஹூத்தி இயக்கம் தங்களுடைய ஆயுதங்களை பெருந்தொகையா களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கு. ஏமன்ன்றது ஒரு வறுமையான நாடா இருந்தாலும் கூட ஈரான் உதவியோட அதிகமான ஆயுதங்கள் இந்த ஹூத்தி இயக்கத்திட்ட காணப்படுது. இப்படியான களஞ்சிய சாலைகள் மேல, அதாவது ஏமனுக்கு உள்ளேயே போய் அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகள் இந்த ஹூத்தி இயக்கத்திட்ட களஞ்சிய சாலைகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான சூழல் எதிர்வரும் நாட்கள்ல ஏற்படலாம் என்று சொல்லியும் போர் சம்பந்தமான நிபுணர்கள் சொல்லி வராங்க. அதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கிட பதற்றம் அதிகரிச்சிருக்கிறதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னா, ஹமாஸ் இயக்கத்திட பிரதி தலைவர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல வச்சு
கார் குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்படுறாரு. இவர் மிக முக்கியமான ஒரு நபர். இராணுவ ரீதியாக பார்த்தாலும் சரி, அரசியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, ஹமாஸை முன்னின்று வழிநடத்தின ஒரு தலைவர் என்று சொல்லலாம். மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு இவருக்கு இருக்கு. அது லெபனான்ல இருந்தாலும் சரி, லெபனான் இந்த இயக்கத்தோடையும் கூட நெருக்கமாக செயற்படக்கூடிய ஒருத்தர் தான் இந்த அரூரி என்று சொல்லப்படுற ஹமாஸ் டெபுட்டி லீடர். அது மாதிரி மக்கள் மத்தியிலையும், பலஸ்தீன் மக்கள் மத்தியிலையும் இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. இப்போ கூட அவரோட ஊர்வலம், இறுதி ஊர்வலம் பெய்ரூட்ல நடந்து வருது. ஏராளமான மக்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பலஸ்தீன்லையும் கூட இதே மாதிரியான கூட்டங்கள் இவருக்கு ஆதரவா நடத்தப்பட்டு வாரதையும் பார்க்க முடியுது. இது இந்த போர்ல ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தும். என்னன்னு சொன்னா, இந்த களத்தில் நின்று போராடக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு தங்களோட இயக்கத்திட டெபுட்டி லீடர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு என்ற விஷயம் ஒரு உளவியல் ரீதியில தாக்கம் செலுத்தும். கடுமையான தாக்குதல்களை அவங்க நடத்துறதுக்கு இது ஒரு வகையில வழிவகுக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தினதுன்னு சொல்லி இப்ப குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல் என்று சொல்லலாம். ஆனா பொதுவாகவே இஸ்ரேலால், அதுவும் குறிப்பா மொசாடால நடத்தப்படுற இந்த மாதிரியான வெளிநாடுகளில் நடத்தப்படுற தாக்குதல்களுக்கு எப்பவுமே மொசாட் இயக்கம் உரிமை கோர்றது கிடையாது. அது சம்பந்தமா கருத்துக்களை சொல்றதை குறைச்சு கொள்வாங்க. இந்த தாக்குதல்லையும் இது சம்பந்தமான எந்த ஒரு கருத்தையும் இதுவரைக்கும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து அவங்க சொல்லலன்றதும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவால ஒரு கடுமையான எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சரியான பதிலடியை நாங்க கொடுப்போம். போருக்கு பயப்படுற இயக்கம் ஹிஸ்புல்லா இயக்கம் கிடையாது. எங்களுடைய இந்த பதிலடின்றது எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டதா இருக்காது. இதுக்கான ஒரு அதிகமான விலையை இந்த கொலையை செஞ்ச நபர்கள் கொடுக்க வேண்டி இருக்கும் என்ற எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான எச்சரிக்கைக்கு பிறகு இந்த லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு இஸ்ரேல் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. என்ன சொன்னா, இஸ்ரேலுக்கும் லெபனான்ல இருக்கிற இந்த ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கும் இடையில கடுமையான மோதல் எல்லை பகுதியிலையும் தொடர்ச்சியா நடந்து வருது. இதுலையும் குறிப்பா நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல், இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல 4 ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுலயும் ஒரு முக்கியமான தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான பதில் தாக்குதல் இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட ஹிஸ்புல்லா இயக்கத்தால நடத்தப்பட்டு வருது. அதே நேரம் ஸ்னைப்பர் தாக்குதலும் ஹிஸ்புல்லா இயக்கத்தால் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு உளவு கட்டமைப்பு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு கருவிகள் எல்லாமே முற்று முழுதா இந்த ஸ்னைப்பர் தாக்குதலில் அழிக்கப்பட்டிருக்கிறதா ஹிஸ்புல்லா இயக்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ஒரு பதில் இது உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்னு சொல்லி இதுவரைக்கும் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படல. இது இந்த பதற்றத்தை அதிகரிச்சிருக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். அடுத்தது ஈரான்ல நடந்திருக்கிற அடுத்தடுத்து நடந்த 2 குண்டுவெடிப்புகள். ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது, அதுக்கு பிறகு 20 நிமிஷத்துல இன்னும் ஒரு குண்டுவெடிப்பும் நடக்குது. சொலைமான் என்று சொல்லப்படுற நபர் மிக பிரபலமான ஒரு நபர், மக்கள் மத்தியில அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர் ஈரானை பொறுத்த வரைக்கும். ஈரான்ட தலைவர் அயத்துல்லா அல் கமேனிக்கு பிறகு 2வது இடத்துல இருந்த மிக முக்கியமான நபர் இவர். 2020ஆம் ஆண்டுல அமெரிக்காவோட ட்ரோன் தாக்குதல்ல படுகொலை செய்யப்படுறாரு பக்தாத்ல வச்சு. இவரோட 4வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுது. இவரோட கல்லறைக்கு பக்கத்துல தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட கல்லறைக்கு பக்கத்துல கூடியிருக்கிறாங்க. பொதுமக்கள் கூடியிருந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 100க்கும் அதிகமான பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 100கணக்கான மக்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை யாரு நடத்தினதுன்னு சொல்லி இதுவரைக்கும் உறுதி செய்யப்படல. ஆனா இஸ்ரேல் மேலதான் திரும்பவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரங்கள் எதுவும் முன்வைக்கப்படல. அமெரிக்கா முதல்லையே சொல்லியிருந்தது எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி. தன்னுடைய குற்றச்சாட்டை இஸ்ரேல் நிராகரிக்கிறதுக்கு முதல்ல இஸ்ரேல் இந்த குண்டுவெடிப்பை நடத்தியிருக்கும்ன்றதுக்கான ஆதாரங்கள் கிடையாது, அதுக்கான தேவையும் இஸ்ரேலுக்கு இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்திருக்கு. இஸ்ரேல் பதில் கொடுக்கிறதுக்கு முதல்ல இஸ்ரேல் சார்பா அமெரிக்காவே பதில் கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இது ஐஎஸ் இயக்கத்திட தாக்குதலா இருக்கலாம் என்ற சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கான ஒரு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஈரானால கடுமையான ஒரு எச்சரிக்கை இப்ப விடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தான் இந்த குண்டுவெடிப்பையும் நடத்தினது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இப்படி பார்க்கிற நேரத்தில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற பதற்றம்ன்றது உச்சகட்டத்தை இந்த நாட்களில் எட்டியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த தாக்குதல்களை நடத்தினது யாரு என்று சொல்லி
உறுதியா ஆதாரபூர்வமா சொல்லப்படாட்டியும் கூட இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இப்ப தாக்கம் செலுத்துது. அதே நேரம் மற்ற நாடுகள் கூட விரும்பாமலோ இதுல நேரடியா தொடர்பு பட வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவோட சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த 12 நாடுகள் தங்களோட கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கிறதுக்காக பொருளாதார சரிவு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஹூதி இயக்கத்துக்கு எதிரான இந்த அறிக்கையில் இப்போ கையொப்பமிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஏமனில் நேரடியான தாக்குதல் இந்த 12 நாடுகளாலையும் சேர்ந்து நடத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏமன் மேலே தாக்குதல் நடத்தினா மற்ற அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்குமான்ற கேள்வி சில நேரங்கள் ஏற்படலாம். இந்த ஏமனை பொறுத்த வரைக்கும் ஹூதி இயக்கத்திற கட்டுப்பாட்டில் தலைநகர் உட்பட முக்கியமான இடங்கள் இருக்கு. ஆனாலும் ஏமன்ல இருக்கிற அரசாங்கத்தை தான் சவுதி அரேபியாவா இருந்தாலும் சரி, ஐக்கிய அரபு ராஜ்யமா இருந்தாலும் சரி ஆதரிக்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கோ இல்லாட்டி ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கோ இந்த ஹூதி இயக்கத்தோட ஒத்து போகாது. இப்படி பார்க்குற நேரத்தில் ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் இதோட ஏதோ ஒரு வகையில தொடர்பு பட்டிருக்கு. சில நாடுகள் ஆதரவு தெரிவிக்கணும் காசா மக்களுக்கு சொல்லி சொன்னாலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமா அவங்களுக்கு நேரடியான ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இப்ப உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். இந்த பதட்டம் ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இது இன்னும் அதிகரிக்குமா குறையுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.